நீங்கள் பார்த்துட்ருக்க இது தாங்க பூட்டு செடிங்க. நம்ம ஊரில் நம்ம கிளைமேட்டுக்கு வருமானு ஒரு டவுட்டு. சரி சாம்பிளுக்கு வச்சு பார்த்துடலாம் அப்படின்னு இந்த க்ரோ பேக்கில் ஒரு பூண்டு நான் நட்டு வச்சுருந்தேங்க. நல்லா தாங்க வந்தது, வெங்காய நாற்று மாதிரியே. சரி நாம் இதே மாதிரி குச்சிக்காட்டுலேயும் ஊடு பயிராக இந்த பூண்டை ஊனலாம் அப்படின்ட்டு ஒரு 4-5 கட்டி பூண்டை மட்டும் எடுத்து இந்த மாதிரி தனித்தனியாக உடச்சி வச்சுட்டேங்க. நம்ம குச்சிக்கிழங்கு காட்டுக்குள்ளே ஒரு ஓட்டை விட்டு ஒரு ஓட்டை தாங்க குச்சி ஊனுவோம். அதுக்குள்ளே ஒரு ஓட்டை எப்படியும் ஃப்ரீயாக தாங்க இருக்கும். அதில் எப்போவுமே வெங்காயம், சோளம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று ஊனி விடுவோம். ஸோ இந்த டைம் அப்படின்னா நம்ம எப்படி வருதுன்னு பார்க்குறதுக்காக இந்த பூண்டை ஊனி விட்டேங்க. பாருங்கள், இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்து குச்சிக்கிழங்கு ஊனியிருக்கிற ஓட்டையை விட்டுட்டு மற்ற ஓட்டைகளை இந்த மாதிரி நேராக நட்டு வச்சுட்டோங்க. முளைச்சி வரும்போது நல்லா தாங்க முளைச்சி வந்தது. ஆனால் நமக்கு 3 மாதம் கழித்து அது பிடுங்கி பார்க்கும்போது நமக்கு ஒரு சின்ன வெங்காயம் சைஸ் அளவுக்கு தாங்க பூண்டு கிடச்சிது. தனித்தனி பல்லாக நம்ம கடையில் வாங்குகிற அளவுக்கு அந்த மாதிரி பெருசாக கிடைக்கல, சின்னதாக தான் கிடச்சிது.